ஹாய், ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு என்னவென்றால், உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும், காக்டெயில் பற்றிய நம்ம ஒரு தகவலை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நண்பர்களே. அதாவது காக்டெயில் வளர்க்கக்கூடிய நிறைய நண்பர்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை என்னென்னா, காக்டெயில் முட்டை போட்டு குஞ்சு பொரிச்சிரும். குஞ்சு பொரிச்சதில் ஃபஸ்ட்டு சிக்கு நல்லா பொரிச்சு வந்துடும், இரண்டாவது சிக்கு நல்லா பொரிச்சு வந்துடும், மூணாவதும் பொரிச்சு வந்துடும். அப்போ அந்த 3 சிக்கில் கடைசியாக நமக்கு கைக்கு கிடைக்கிறது எத்தனை சிக்கு கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 கிடைக்கும், இல்லாட்டா 2 கிடைக்கும். ஏதாவது ஒன்று பாக்ஸுக்குள்ளேயே இறந்து போகுது. அப்போ அதுக்கு காரணம் என்னவாக இருக்கும் அப்படின்னு நம்ம என்னைக்காவது யோசிச்சிருக்கோம் நண்பர்களே. அதுக்கு காரணம் நம்ம டே பை டே அந்த பாக்ஸை திறந்து ஓப்பன் பண்ணி பார்க்கணும். அந்த லாஸ்ட்டு பிறந்திருக்க சிக்குக்கு தாய் ஃபீட் பண்ணியிருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம நோட் பண்ணணும். இப்போ இவங்களோட பிறந்தது 3 காக்டெயில் பிறந்தாங்க. 3 பிறந்ததில் இவங்களோட இருக்கிற 2 பேர் முன்னாடி பேஜ், அதாவது 1 வாரத்துக்கு முன்னாடி பொரிச்சது. லாஸ்ட்டு சிக்கு 1 வாரம் கேப் விட்டு பொரிச்சது. இவங்க நல்லா வளர்ந்துட்டாங்க. லாஸ்ட்டாக பிறந்த அந்த காக்டெயில் சரியாகவே வளர்ச்சி இல்லை. அப்போ நம்ம டே பை டே வாட்ச் பண்ணுறனால நோட் பண்ணி பார்க்கும் பொழுது, ஃபீடு தாய் கொடுக்குது, முண்டியை அடிச்சுக்கிட்டு போய் இந்த காக்டெயில் இவங்க எல்லாம் பற்றியும் போய் சாப்பிட்றாங்க. அப்போ லாஸ்ட்டாக பிறந்திருக்க அந்த சின்ன குஞ்சு முண்டி அடித்து கொண்டு போய் தாய் கொடுக்குற ஃபுட்டை அதனால் வாங்க முடியாது. அப்போ நம்ம என்ன செய்யணும்? நம்ம அப்படியே விட்டுட்டோம்னா அந்த சின்ன காக்டெயில் இறந்து போயிடும். இதுதான் நம்ம பண்ணக்கூடிய மிஸ்டேக். நம்ம பண்ணுற மிஸ்டேக்லேயே ரொம்ப ஒரு மோசமான மிஸ்டேக் என்னென்னா, சிக்குகளை நம்ம சரியான முறையில் நம்ம போய் பார்க்குறதில்ல, பராமரிக்கிறதில்ல. அப்போ தாய் ஃபீட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குன்னா நம்ம என்ன செய்யணும்? அப்போனா லாஸ்ட்டு இருக்கக்கூடிய சிக்கியும் நீங்கள் காப்பாற்றணும். 3 குஞ்சு பொரிச்சிருக்கு, 3யுமே நீங்கள் காப்பாற்றணும். என்ன செய்யணும்? எதுக்கு ஃபீடு ஒழுங்காக பத்தலையோ அந்த சிக்கை தனியாக எடுக்கணும். நான் அந்த வீடியோவை லிங்க் பண்ணுறேன். அந்த சிக்கை தனியாக எடுத்தேன். இறப்பின் விளிம்பில் இருந்துச்சு. நம்ம அதுக்கு சரியான ஃபுட்டு, என்ன ஃபுட்டு கொடுத்தேன்னா, நம்ம பெட்ஸ் லைஃப்பை சுடுதண்ணியில் கலக்கி அந்த தண்ணியை மட்டும் நம்ம ட்ராப்ஸாக அதை கொடுத்தோம். அது எந்த ஒரு எனர்ஜியுமே இல்லாமல் இருந்துச்சு அந்த சிக்கு. அப்போ அந்த லேசாக அந்த தொண்டை வலியில் அந்த தண்ணியை மட்டும் அதை எடுக்க முடிஞ்சிச்சு. ஏன்னா இவ்வளோ ஒரு சின்ன சிக்காக இருக்கிறதுக்கு நம்ம ஹேண்ட் ஃபீடிங் பண்ணவே முடியாது, ரொம்ப சிரமம். அது தாய் ஃபீட் பண்ணுற மாதிரி வராது. ஆனால் இங்கே ஒரு சட்ட சிக்கல் என்னென்னா, தாய் ஊட்டுறதை இந்த மாதிரி பெரிய காக்டெயில் போய் வாங்கிடுறாங்க. அப்போ அந்த சின்ன காக்டெயில் எப்படி நம்ம அதை காப்பாற்றணும்னா, இந்த மாதிரி நம்ம சாக கிடைக்கிற நேரத்தில் சின்ன ட்ராப்ஸ் மாதிரி ஒரு தண்ணி மாதிரி கொடுத்து அதை தெம்பாக்கணும். தெம்பா ஆக்கிட்டு என்ன செய்யணும்? இவங்களுடைய இந்த ஃபுட் பேக் இருக்குது பாருங்கள், இதை செக் பண்ணணும். அதாவது இந்த 2 நல்லா இருக்கக்கூடிய 2 காக்டெயில்ட ஃபுட் பேக்கை செக் பண்ணணும். ஃபுட் பேக் செக் பண்ணிங்கன்னா நல்லா நம்ம தினை எது வச்சுருந்தாலும் அதை சாப்பிட்டுட்டு அந்த தாய் குருவிகள் நல்லா ஊட்டியிருக்கும், பறவைகள் ஊட்டியிருக்கும். அப்போ இந்த ஃபுட் பேக் நல்லா வீங்கியிருக்கும். ஏன் நான் இது உங்களுக்கு பிடிச்சி காட்டுறேன்னா, நீங்கள் தெரிஞ்சுக்கிறோன்றதுக்காண்டியே இப்போ நம்ம இந்த காக்டெயிலை பிடிச்சும் காட்டுறோம். அப்புறம் நிறைய நண்பர்கள் கேட்குறாங்க, எந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்தால் நம்ம வளர்க்குறதுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்றதையும் கேட்டிருக்காங்க. அதுக்காண்டி தான் நான் இந்த காக்டெயிலை கையிலேயே பிடிச்சி வச்சுருக்கேன். இப்போ இந்த ஃபுட் பேக்கை செக் பண்ணணும். செக் பண்ணுற 2 காக்டெயிலுமே ஃபுட் பேக் நல்லா பெருசாக இருந்துச்சுன்னா இந்த 2யும் தனியாக பிரிச்சிடணும். பாக்ஸிலேருந்து தனியாக எடுத்துடணும். எடுத்துட்டு நம்ம என்ன செய்கிறோம்னா, ஒரு மண்பானையில் நல்ல காட்டன் துணி இல்லாட்டினா அதாவது மரத்தூள் இதெல்லாம் போட்டு இவங்கள ஒரு அதாவது வெதுன்ற இடத்துல கொண்டு, ஏன்னா இவங்களும் சின்ன காக்டெயில் தான், நல்லா சாப்பிடுன்றதுக்காண்டி இது நீங்கள் தனியாக வெளியே தூக்கி வச்சிங்கன்னா குளிர்லேயே நடுங்கி இவங்க இறந்து போயிடுவாங்க. அதனால் நம்ம என்ன செய்யணும்? மண்பானைக்குள்ளே அதாவது மரத்தூள்களை போட்டு நல்லா சாப்பிட்ருக்க காக்டெயிலை மட்டும் தூக்கி தனியாக வச்சிடணும். தூக்கி தனியாக வச்சு 1 hour இவங்களை தனியாக வச்சிடணும். தாயிட்ட இருக்க அந்த, அதாவது நம்ம இந்த பாக்ஸ் வச்சுருப்போம், அதாவது நெக்ஸ்ட்டு பாக்ஸ் வச்சுருப்போம். அந்த பாக்ஸ்குள்ளேருந்து எடுத்து தனியாக ஒரு பானையில் செப்பரேட்டாக நம்ம ஒரு வெதுவெதுப்பான இடத்துல நம்ம இந்த 2யும் பாதுகாப்பாக வச்சுக்கிறணும். 1 காப்பாற்ற போகிறோன்றதுன்ற கேப்பில் 2 நம்ம சாகடிச்சிடக்கூடாது. அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த பானையும் மரத்தூளியும் போட்டு அதில் இவங்களை வச்சுட்டிங்கன்னா ஒரு கதகதப்பான சூழ்நிலையில் இவங்க இருப்பாங்க. அந்த 1 hour கேப்பில், ஏன்னா நான் பண்ணுற இது இப்படி தான். அந்த 1 hour கேப், காலையில் எந்திரிச்ச உடனே இவங்களுடைய ஃபுட் பேக்கை செக் பண்ணுவேன். செக் பண்ணிட்டு இவங்க 2 பேரும் நல்லா சாப்பிட்ருப்பாங்க. அந்த லாஸ்ட்டு பிறந்த சிக்கு ஒழுங்காகவே சாப்பிட்ருக்காது, ஃபுட் பேக்கே வீங்கியிருக்காது, ரொம்ப லேசாக இருக்கும், உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கும். அந்த நேரத்தில்
1 ஹவர் வந்து இவங்கள பிரித்து வச்சுட்டு 1 ஹவரில் அந்த பாக்ஸில் அந்த ஒரு சிக்கு மட்டுமே இருக்கும். அந்த நேரத்தில் போய் நான் அந்த காக்டெயில்களுக்கு, அதாவது தாய் தகப்பன் இருக்கக்கூடிய காக்டெயிலுக்கு நல்ல தீவனத்தை கொண்டு போய் நான் வச்சிருவேன். அப்போ அந்த என்ன செய்யும், அந்த தீவனத்தை நல்லா வேகமாக எடுத்துக்கிட்டு போய், இப்போ பாக்ஸில் இருக்கிறது ஒரே ஒரு சிக்கு தான், அந்த சிக்கை என்ன செய்வாங்க, அவங்க வந்து நல்லா ஃபீட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அந்த 1 ஹவர் வந்து அவங்க நல்லா சாப்பிட்டாங்கன்னா அதுக்கடுத்து இவங்களை கொண்டு போய் விட்டோடனே அதுக்கடுத்து ஆட்டோமேட்டிக்காக ரெகுலராக வந்து அடுத்து ஊட்டுறது ஃபுல்லாக இவங்கதே வாங்குவாங்க. அந்த குட்டி வாங்காது. குட்டி வந்து எப்போ வரைக்கும் தாக்கு பிடிக்கும்னா மதியம் வரைக்கும் வந்து நல்லா தாக்கு பிடிக்கும். மதியம் வந்து நம்ம அதே மாதிரி என்ன செய்யணும், இவங்க 2 பேர்த்தையும் பிரித்து எடுத்துடணும். எடுத்துட்டு அவங்களுக்கு 1 ஹவர் கேப் விட்டோம்னா அந்த 3வது காக்டெயில் நல்லா சாப்பிட்ரும். சாப்பிட்டதுக்கப்புறம் இப்படி ஒரு நாளைக்கு 3 முறை வந்து ஒரு 10 நாள் தொடர்ச்சியாக இது சல்ல பார்க்காம நம்ம அதை செஞ்சோம்னா அந்த லாஸ்ட்டு பிறந்திருக்க அந்த 3வது காக்டெயில் சிக்கு இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம வந்து காப்பாற்றிடலாம். அப்போ வந்து ஒரு 10 நாளைக்கு மேலே ஊட்டும்போது இந்த ஸ்டேஜுக்கிட்ட வந்துடுவாங்க. இந்த ஸ்டேஜுக்கிட்ட வந்ததுக்கு அப்புறம்தான் வந்து நம்ம ஓனாக வந்து ஹேண்ட் ஃபீடிங் பண்ணணும். நல்லா புரிஞ்சுக்கிறணும். ஆரம்பத்தில் வந்து இந்த ஒரு ட்ரிக்கை பயன்படுத்தி உள்ளே இருக்க சிக்குகளை நல்லா வளர்த்துட்டு இந்த ஸ்டேஜில் இருக்கும் பொழுது நம்ம ஹேண்ட் ஃபீடிங் எடுத்துடணும். இந்த ஸ்டேஜில் வந்து ஹேண்ட் ஃபீடிங்கை நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். ஒரு 20 நாள் நம்ம தொடர்ச்சியாக ஹேண்ட் ஃபீடிங் பண்ணோம்னா இது ஃபுல்லாக ரெக்க முளைச்சி சூப்பராக வந்துடும். உங்கள்கிட்டையும் நல்லா டேம்ட் ஆகும். நிறையா நண்பர்கள் வந்து கேட்குறாங்க, எந்த ஸ்டேஜில் வந்து காக்டெயில் சிக்கன் வாங்கினா நம்மகிட்ட நல்லா பழகும் அப்படின்னு கேட்குறாங்க. நான் சொல்லக்கூடியது இந்த சைஸ் காக்டெயில், இது கிட்டத்தட்ட ஒரு 20 நாள்லேருந்து 22 நாளுக்குள்ளே இருக்கும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களை நல்லா இந்த காக்டெயில் நல்லா வாட்ச் பண்ணுவாங்க. நீங்கள் ஹேண்ட் ஃபீடிங் பண்ணிங்கன்னா நல்லா வாங்குவாங்க. உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை வராது. ஏன்னா இதை காட்டி சின்ன காக்டெயில் எடுக்கும்போது ஹேண்ட் ஃபீடிங் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிரமம். ஏன்னா இதுலேயே இருக்கிற ஆளுகளுக்கே வந்து சரியான முறையில் ஹேண்ட் ஃபீடிங் பண்ண முடியல, ரொம்ப சின்ன சிக்காக இருக்கும்போது. அதை காப்பாற்றுறதுக்கு உண்டான ஒரு வழி தான் நான் சொன்ன ட்ரிக்கு. அந்த இவங்க 2 பேர்த்தையும் பிரிக்கணும். 3வது லாஸ்ட்டில் இருக்கவங்களுக்கு 1 ஹவர் டைம் கொடுக்கணும். அப்போ அது மாதிரி ஒரு 10 நாள் தொடர்ச்சியாக நம்ம செய்யும் பொழுது லாஸ்ட்டாக பிறந்திருக்க சிக்கு கூட நம்ம காப்பாற்றி உயிரோட கொண்டு வந்துடலாம். ஏன்னா நிறையா காக்டெயில் வளர்க்கக்கூடியவங்களை வந்து மிஸ்டேக் பண்ணுறது என்னென்னா, 3 சிக்கு பொறிச்சிருச்சுன்னா அந்த லாஸ்ட்டு 3வது சிக்கு கண்டிப்பாக டெத் ஆயிரும் அப்படின்னே பண்ணையாளர்கள் நினைக்கிறாங்க. நிறையான பண்ணையாளர்கள் வந்து கரெக்டாக இப்போ நம்ம சொல்கிற ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணி கரெக்டாக கேட்ச் பண்ணி அந்த காக்டெயிலை வந்து காப்பாற்றி அதுக்கடுத்து ஹேண்ட் ஃபீடிங் பண்ணி சேல்ஸுக்கு கொண்டு போயிடுறாங்க. புதுசாக வளர்க்குறவங்க, அறிமுகம் இல்லாதவங்க, காக்டெயிலை பற்றி அறிமுகம் இல்லாதவங்க நிறையா பேர் இந்த 3வது பிறக்கக்கூடிய காக்டெயில் வந்து டெத் ஆயிடுது. சராசரியாக காக்டெயில் வந்து ஒரு 4 முட்டை போடும். 4 முட்டையில் அதிகபட்சமாக 3 முட்டையிலேருந்து குஞ்சம் கண்டிப்பாக பொரிச்சிரும். 1 வந்து டெத் ஆயிடுது. 3 பொரிச்சு அது டெத் ஆகிறதுக்கு காரணம் வந்து நிறைய பேர் தெரியல, இறந்து போச்சு பாக்ஸ்குள்ளே இறந்து போச்சுன்னு நினைக்கிறேன். அது காரணம் என்னென்னா உணவு பற்றாக்குறையின் காரணமாக அது இறந்து போயிடுது. 3வது காக்டெயில் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். அதுக்கு முன்னாடி 1 வாரத்துக்கு முன்னாடி இவங்க பிறந்திருப்பாங்க. இவங்க நல்லா வேகமாக சாப்பாடு எடுத்து இவங்க நல்லா வளர்ந்துருவாங்க. அதனால் வளர்ந்தனால வேகமாக போட்டு உணவை வேகமாக வாங்குவாங்க. லாஸ்ட்டாக இருக்கிறது அன்னைக்கு தான் பிறந்திருக்கும். 1 வாரத்துக்கு அப்புறம் பிறக்கிறதுனால அப்படியே உங்கள் கண்ணை மூடிக்கிட்டே இருக்கிறனால 2 காக்டெயில் பெருசாக இருக்கும், 3வதாக பிறந்தது ரொம்ப சிறுசாக இருக்கும். 2க்கு இடையில மாட்டிக்கிட்டு இடிபாட்டுக்குள்ளே வேறு இருக்கும். இந்த பிரச்சனையில் இருக்கிறதுனால இந்த காக்டெயில் 3வது பிறக்கிறது வந்து இறந்து போகுது நண்பர்களே. அதனால தான் வந்து நான் வந்து உங்களுக்கு இந்த ஒரு ஐடியாவை நான் சொல்கிறேன் நண்பர்களே. இப்போ நான் உங்கள்கிட்ட 2 விஷயம் சொல்லியிருக்கேன். லாஸ்ட்டாக பிறந்திருக்க காக்டெயிலை எப்படி பராமரிக்கணுன்றதையும் சொல்லியிருக்கேன். அதே போன்று எந்த ஸ்டேஜில் வந்து நம்ம காக்டெயிலை எடுத்தால் வளர்ப்புக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கேன். நம்மளுடைய சேனலில் வந்து தொடர்ச்சியாக நாட்டுக்கோழி வளர்ப்பு, ஃபின்சஸ் வளர்ப்பு, காக்கடெயில் வளர்ப்பு, இது போன்ற விஷயங்கள் நம்ம சேனலில் வந்து தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு தான் வரோம் நண்பர்கள். நீங்களும் பார்த்துக்கிட்டு வர்றீங்க. நம்மளுடைய சேனல் உங்களுக்கு வந்து பிடித்தமான சேனலாக இருக்குது, இல்லை நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பயன்பெறுது அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம சொல்லக்கூடிய தகவல்கள் உங்களுக்கு பிடித்தமான தகவல்களாக இருந்துச்சுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல வீடியோவில் யாஸ் மேக்கிங் நண்பர்களே.